Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரையில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்தளவுக்கு உங்களுடைய மோட்டிவேஷன் லைக்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய மோட்டிவேஷனாக உங்களுடைய லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஜெனியன் பர்சன் நம்மளுடைய வியூஸ் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு உள்ளே வரது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் டிப்ஸ் கால்ஸ் பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட லாஸ் நிறுத்துறதுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 வருஷத்தில் ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ், ரியல் வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு உள்ளே வந்திருக்குது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், திரும்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்ம வீடியோவில் ஜென்ரலாக ஒரு நல்ல விஷயம், அதாவது ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசினா வியூஸ் கம்மியாக இருக்கும், லைக்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அதே நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பேச சொல்ல நிறைய வியூஸ், நிறைய லைக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைக்ஸ் பண்ணுங்கள். லைக் கூட கொஞ்சம் என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் ரியலாகவும் பார்த்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா லைக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதனால்? ஓகேங்களா? ஸோ லைக் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குறத ஒரு டைம் ரிஹர்சல் பாருங்கள். அதாவது லைவ் மார்க்கெட்டில் ரிஹர்சல் பாருங்கள். சும்மா அப்படியே பிளைண்டாக நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பாருங்கள், அது உண்மையாக போய் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆமாம், எஸ் ஆர் நோ, இல்லை சார் நீங்கள் சொல்கிறது ராங், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்றத எனக்கு மென்ஷன் கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. இப்போ அதாவது நம்ம லைக்ஸ்க்குனா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் அது. அதாவது இந்த வீடியோ நம்ம சொன்ன மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது சார், எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னென்னு தெரியல, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, லெவல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு எதுவும் புரியல. அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருந்தேன் நான். இப்போது ஆக்சுவலாக இப்போ நான் இந்த வீடியோ போடுறது கூட உங்களுக்கு போய் சேராமல் இருக்கலாம், நிறைய பேரை போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம். மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிக்கிட்டுனா உங்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட 90% தகவல் என்னுடைய ப்ளேலிஸ்ட்லேயே கிடச்சிடும். உங்களுக்கு ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணுமோ ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்லேயும் உங்களுக்கு அது கவர் ஆகிட்ருக்கும். இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த வீடியோவும் அதில் மேபி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார், எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ண தெரியாது, எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண தெரியாது. மார்க்கெட்டில் கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் நான். அதாவது மார்க்கெட்டில் கன்ஃபியூஸ் ஆகிடும், எங்கே என்ன பண்ணணும்னு தெரியல, எங்கே என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா இருக்க கற்றுங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கற்றுக்குங்க. அதாவது நீங்கள் எடுத்தோடனே ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விட அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒரு பஸ் இந்த இடத்துல போயிட்டுருக்கு, ஒரு பஸ் இந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பஸ் உங்கள் ரூட்டில் இப்படி போகிற வரலும் நீங்கள் சும்மா அமைதியாக தான் காத்துட்டு இருக்குமே தவிர, இது போகிற பஸ் இந்த போகிற ஏதோ ரோட்டில் போயிட்டுருக்குது, நம்ம அங்கே போயிட்டு போயிடலாம் அப்படின்னா அந்த பஸ் உங்கள் ஊருக்கு போனால் தான் உங்களுக்கு மேபி இது உங்களுடைய ஊர் இருக்கலாம். உங்கள் ஊருக்கு இந்த இடத்துல நீங்கள் போனால் இந்த இடத்துல ஏறிட்டு இங்கே போகிறதுக்காக அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுனா இந்த பஸ் உங்கள் ஊருக்கு வர வரல நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகுமே தவிர நீங்கள் ஏதோ ஒரு பஸ்ஸில் போய் ஏறிட்டு ஏதோ ஊருக்கு நீங்கள் போக முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியில் இது ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எங்கே, எக்ஸிட் ப்ரைஸ் எங்கே அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு லைன் போட்டுக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு லைன் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த இடத்துல ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் காத்துட்டே இருக்கணும். எப்போதுனா இந்த லெவல் டச் ஆகிற வரணும். இந்த லெவல் டச் ஆகிட்டு ரிட்டர்ன் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். இல்லை இந்த லெவல் தாண்டி கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே சேல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு லெவல் டச் ஆகிடுச்சு அப்படின்னா இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இங்கேருந்து வரவங்களுக்கு இது பேர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே சேல் ஆகிடுச்சிங்களா, சேல் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போக சொல்ல இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரே லைனே பேர் மாறி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கீழேருந்து வரவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு, மேலேருந்து வரவங்களுக்கு சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த லைன் சரி. சரி, இந்த லைன் நான் எப்படி சார் ட்ரா பண்ண முடியும்? நான் அதாவது சார்ட்டில் கேனில் மேலே கீழே போயிட்டுருக்கு, நாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம், நம்ம ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேபி தெரிஞ்சிருக்கிறது 200 EMA. இந்த லைனுக்கு பதில் 200 EMA பிளாட் பண்ணிக்கணுங்க உங்களுடைய சார்ட்டில்.
நீங்கள் 200 EMA பிளாட் பண்ணிங்க. இந்த லைன் ஒர்க் அதுவே பண்ணிவிடும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த லைனை அதுவே ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த லைன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு விடுங்க. ஓகே, ஸோ சார்ட் இந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல சார்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, நீங்கள் எதையும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ட்ரேட் நான் அது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ, நல்லா கவனிங்க. இது பிகினர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்துக்கிறேன், மார்க்கெட்டுக்கு எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்றவங்களுக்காக இந்த பேசிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியாது, எனக்கு ட்ராப் பண்ண தெரியாது, ட்ரெண்ட் லைன்னா என்ன, எங்கே சப்போர்ட் பிரேக் ஆகுது, எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்றவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் நீங்கள் 200 EMA லைனை தோண்டணும், இல்லை தொட்டுட்டு கீழே வரணும், ரெண்டுத்துல எதனா ஒன்று பண்ணணும். இந்த லைன் கிட்ட வர வரல நீங்கள் எதையும் பண்ணாதீங்க. இந்த லைன் கட் ஆகணும். இந்த லைன் கட் ஆனால் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும், பையோ சேலோ எதையும் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அது முடிவு எடுத்துக்கங்க. இந்த லைன் எப்போ கட் ஆகுதோ, கட் ஆகிட்டு அந்த பாடி எல்லாம் க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே சேல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எது போடணுன்னா, இந்த எந்த லைன் கட் ஆகுதோ அதோடைய மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எது சேல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டீங்க, சேலர்ஸ் ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, நீ எதுவெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் மேலே போகுதுங்களா, இந்த லைன் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் ஆகாத வரலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி இந்த ஏரியாவில், இந்த ஊரில் நீங்கள் தான். ஏன்னா சேலர்ஸோட ஏரியா அது. ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ட்ரி, நீங்கள் உள்ளே நீங்கள் சேலர்ஸ் ஏரியா உள்ளே வரவே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த பொசிஷனில் வந்து பயம் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த பொசிஷனில் ஐயோ லாஸ் ஆகுமோ, ப்ராஃபிட் வருமா, மேலே போகுமா, கீழே போகுமா, அந்த மாதிரி பயம் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 50% கம்மியாகிடும். அதுக்கப்புறம் 50% சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இது சொந்த பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம், இதையாவது கற்றுக்கிட்டோம். நமக்கு வந்து நிறைய பேர் ரேண்டமாக ட்ரேட் எடுக்கிறாங்க. ரேண்டம்னா சார்ட் மேலே போயிட்டே இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல பை போடு, உடனே கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணு, ஆஹா புக் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் லாஸ் ஆகிடுச்சா, இல்லை வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பை பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டாக்ஸ் எதிர்பாராமல் கீழே வந்துட்டு இருக்கோம், இல்லை வெயிட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் பெரிய லாஸ். அதாவது 3 ட்ரேடில் சம்பாதிச்சதை ஒரே ட்ரேடில் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. 300 சம்பாதிச்சாங்க அப்படின்னா 600 லாஸ் கொடுத்துட்டு வருவாங்க. இது ரேண்டமாக ட்ரேட் எடுக்கிறவங்க, ரேண்டம் 2 நாள் ஆகவனிங்க, ரேண்டமாக எங்கே வேணாலும் பை, எங்கே வேணாலும் சேல் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு பேஸே அது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேம் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக்ஸ். அதாவது நம்ம லைக்ஸ் வந்து எவ்ரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம அப்லோட் பண்ண இப்போ மேக்ஸிமம் லைக்ஸ் ரீச் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. அதாவது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். சிம்பிள். அது லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு போய்ட்டு ரீச் ஆகுது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 200 EMA சொன்னீங்களா, அதே மாதிரி பை எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா, இது பாருங்கள், கீழே இருந்து மேலே போகுது இல்லைங்களா, இந்த லைன் கட் ஆகிட்டு மேலே பாடி க்ளோஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு மேலே நீங்கள் பை எடுங்க. எந்த கேனில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அந்த கேனில் லோவே நீங்கள் ஸ்டாப் லாஸை போடுங்க. ஓகேங்களா, அதாவது இது ஒரு விதம், இது சேல் பண்ணுறது, இது பை பண்ணுறது, இது ஒரு விதம். அதுக்கப்புறம் இன்னொரு விதமாக இதுலேயே இந்த லைன்லேயே 4 விதமாக யூஸ் பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் ட்ரெண்ட் லைன் கட்டாக, அதாவது இந்த லைனு கட்டானா ஒரு ட்ரேடு, இந்த லைன் மேலே கீழேருந்து கட்டானா ஒரு ட்ரேடு, மேலேருந்து கட்டானா ஒரு டைப், 2 டைப்பை நீங்கள் பார்த்தீங்க. இதுக்குள்ளே வேறு எதாவது ட்ரேட் எடுக்க முடியாதா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஸ்டாக்ஸ் இது உள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இது என்னவா மாறுது, சப்போர்ட்டாக மாறும் இல்லைங்களா. இந்த சப்போர்ட்லேருந்து திரும்பும் ஸ்டாக்கு, இந்த திரும்பிட்டு இப்படி ஒரு புல்லிஷ் க்ரீன் கலர் கேனில் ஒரு ரிவர்ஸில் நிற்கும். அதுக்கு நின்றுடுச்சுன்னா அந்த ஹையை நீங்கள் பை பண்ணலாம், அதுக்கு லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸை போடலாம். ஓகே, இது ஒரு மாதிரி, இது 3வது டைப். இந்த டைப்பு 3வது டைப். அதே மாதிரி இந்த சேலர்ஸ் ஏரியான்னு சொல்ல இல்லைங்களா, இந்த ஏரியாவும் கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது மேலே போய் லைட்டாக டச் ஆகுது, திரும்ப வந்து ரெட் கலர் கீழே வருதுன்னா இதுக்கு கீழே நீங்கள் சேல் பண்ணலாம், இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ். ஏன் அந்த பக்கம் சேல் பண்ணோன்னா, இது வந்து இந்த ரிவர்ஸில், அதாவது ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க, கட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டுக்காக போகுது, அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம சார்ட்லேயும் ஒரு டைம் பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணி காமிச்சா ஒரு சிலருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, நம்ம சார்ட்லேயும் போயிட்டு பார்க்கலாம். இப்போ ரேண்டமாக என்ன எடுத்துக்கலாங்களே. ஓகே, சரி, பேக் நிஃப்டி இருக்கட்டும். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 1 ஹவர் சார்ட் ரைட். இப்போ 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எங்கெங்கெல்லாம் கட் ஆகுதோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தால் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட்கான வழியை பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது என்னது, இது என்ன சொல்லுது, ரெசிஸ்டன்ஸ். எஸ், ஏன்னா கீழே இருந்து மேலே போய் டச்சாக இருக்குது, இது ரெசிஸ்டன்ஸ் ரைட்டா. சரி, இது என்னது, இது ரெசிஸ்டன்ஸ்.
ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்துச்சா இல்லை. ஸோ பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டுனா என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே பை எடுக்கணும், அதுக்கு லோவை ஸ்டாப் லாஸை போடணும். ரைட்டுங்களா? சரி, இப்போ இது என்னது, இது சப்போர்ட். அதாவது மேலேருந்து கீழே வந்துருக்கு இல்லைங்களா, இந்த லைன் வந்து சப்போர்ட். சரி, இந்த இடத்துல திரும்பிச்சிங்களா ப்ரைஸு? இல்லை, ரெட் கலருக்கு வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு, ஆனால் கேப் டவுன் ஆகிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ இப்போ இது என்ன வருது, இது என்ன ஒர்க் ஆகுது? எஸ், ரேஷன்ஸில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா? இல்லை, மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு, க்ரீன் கலருக்கு வேணும், மேலே கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அப்பர் சைடு வந்து பை எடுக்கணும். ஓகேங்களா? இது இப்போ நம்ம 2 டைப் ட்ரேடு பார்த்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் திரும்ப வந்து டச் ஆகுது. இது என்னது, இது சப்போர்ட்டில் மேலே க்ரீன் கலர் கேன் க்ளோஸ் கொடுக்குதா? அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், ஏன்னா கிட்டத்தில் தெரியுதுல நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா கிட்டத்தில் பார்த்தா ஓரளவுக்கு புரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் கேன் க்ளோஸ் கொடுத்துருக்கு, இந்த லைன் டச் ஆச்சு. இந்த கீழே நமக்கு ரெட் கலர் பாடியோட க்ளோஸ் கொடுத்து நம்ம இதுக்கு கீழே சேல் எடுத்துக்கலாம். ஆனால் கீழே க்ளோஸ் கொடுக்கல, ஷேடோ மட்டும் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேலே பை எடுத்தோம்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். 1:1.5 எங்கே டார்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஓகேங்களா? இது மாதிரி பிகைனர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க. டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அடுத்தடுத்த லெவல் வரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு எதுனா காசு கொடுக்கணுமா, பணம் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது, இது ஃப்ரீ தான். இதில் என்ன நடக்குதுன்ற விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் புரியணும் இல்லையா, அது உங்களுக்கு நிறைய பேர் இன்னும் தெரியல. ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன நினச்சிருக்காங்க, டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க போல் தருது அப்படின்னு நினச்சிருக்காங்க. இல்லை, டிப்ஸ் கால்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:28 AM வந்து உங்களுக்கு ஒரு சேல்ஸ், அதாவது 10 லைன் ட்ரா பண்ணியிருக்க பாருங்கள். அதாவது இந்த விஷயத்தில் பை சைடு வியூ உங்களுக்கு கூடாது அப்படின்றதுக்காக அர்த்தம். மார்க்கெட் வந்து கீழே வருது, மேலே போகுது, 2-3 க்ரீன் கலர் கேனில் வந்து ஆஹா மார்க்கெட் இங்கே ரிட்டர்ன் போகுது, நம்ம பை பண்ணிவிடுவான்றதை விட அங்கேருந்து மேலே போனால் கீழே சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றத இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு அப்பப்போ லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். எங்கே கட்டானோன்னு எது வரலும் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதம் ஒரு ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இது இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அது சொல்லியிருக்கேன் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு எப்போ வெபினார் என்ன, அதாவது நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம், அந்த இன்ட்ரடேக்கு அந்த ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம என்ன மாதிரி நம்ம வியூ அதில் செலுத்தலாம் அப்படின்றதுலாம் வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். 26ஆம் தேதி, அதாவது 7 மணிக்கு சாட்டர்டே. நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெபினாரில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். ஒரு பைசா கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது இப்போது வேறு ஒரு சில இடத்துல போனீங்கன்னா 30,000 கொடுங்க, 40,000 கொடுங்க, 50,000 கொடுங்கன்னு வாங்கிட்டு 1 மணி நேரத்தில் சொல்லி கொடுக்குறத நம்ம யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாட்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடச்சிடும். கிட்டத்தட்ட 3 வருஷமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் யூடியூப் வீடியோவை. 3 வருஷமாக என்னத்துக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது உங்களுடைய லாஸை ஃபஸ்ட் நிறுத்துங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது அப்புறம் சம்பாதிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய லாஸை கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் வாட்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுடைய லாஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். யாரும் சார்ட் ரீடிங்கே பார்க்குறதில்ல, அது என்ன தான் நடக்குது எதையுமே கவனிக்கிறது இல்லை. அப்படியே லாட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க, என்ன ஒன்றா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய வெபினாரில் மாதம் ஒரு வெபினார் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் இது மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஸ்டடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கட்டான எது வரலும் வரும் ப்ரைஸு, நம்ம திரும்ப எது வரலும் போகும் மேலே, அந்த ஜோன்லேருந்து எப்படி கட் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ இங்கே இடத்துல கட் ஆகிட்டு மேலே போகுதுன்னா இப்போ 4340 4400 கிட்டத்தட்ட அங்கேருந்து 60 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் எப்படி கேட்ச் பண்ண முடியும் நம்மளால், நமக்கு எப்படி கணிக்கிறது எப்படி முடியும், அந்த பிரேக் அவுட் எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல கீழே வரும்னு சொல்லி நான் இது போட்டு பண்ணேன், இதுக்கு மார்னிங்கும் சென்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதாவது எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணுங்கள், நிஃப்டி பேங்க் இந்த இடத்துல கீழே வரும்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள், ரேஷன்ஸ் இந்த இடத்துல 38,400 கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணேன். எத்தனை மணிக்கு இல்லை, இது வந்ததுக்கு முன்னாடியே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஓகேங்க பாருங்கள், இது வந்து சென்ட் பண்ணது 38,400 அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணீங்களா, ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி, என்ன நீங்கள் பெரிய ட்ரேட்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுக்காக இந்த லட்சக்கணக்கில் போட்டு பண்ணணுங்கன்னு சொல்ல வரல நான்.
ஒரு சின்ன குவான்டிட்டி, நீ ஒரு ப்ரெசென்ட் ஆகிட்டீங்க, என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ரெசென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி, உங்களுடைய ஃபஸ்ட் ட்ரேடோடைய ஸ்க்ரீன்ஷாட், அவ்வளோதான். அதை எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.